ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச புட்டிங் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த புட்டிங் கேக்கை நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான புட்டிங் கேக்குன்னு கூட சொல்லலாம். க்ரீம் கேக்கெலாம் நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவில் புட்டிங் கேக்கு வீட்டிலே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சாஃப்டான புட்டிங் கேக் எப்படி வீட்டிலே சிம்பிளான மெத்தடில் செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு இந்த பிரெட்டை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா பிரெட்டையுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூடு பண்ண எல்லா பிரெட்டையுமே அப்படியே மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிரெட்டை அரைச்ச பிறகு எடுத்து பார்த்தோன்னா பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பிரெட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே பொழுதைக்கு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 3 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 3 முட்டை சேர்த்தாச்சு. இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சபடி ரொம்ப கட்டியாக சேர்த்துறாம ஒரு 10 நிமிஷம் வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் இந்த அளவுக்கு மெல்ட் ஆன உடனே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் பட்டர் வாங்கும்போதே அன்சால்டட் பட்டர்னு கேட்டு வாங்குங்க. ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எந்த ஒரு வாசனையுமே இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம பட்டர் சேர்க்கும் போது தான் இந்த பேக்கரியில் வாங்கக்கூடிய அந்த புட்டிங் கேக்கோட டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 3 முட்டை சேர்த்துருக்கோம். இந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக 2 ஏலக்காய் வாசனைக்காக நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்ததை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுத்ததாக ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஜல்லடையில் சலிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்கறதுனால நம்ம பேக்கரியில் சாப்பிடக்கூடிய அந்த புட்டிங் கேக்கோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ திரும்பவும் நம்ம விஸ்க் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 பிரெட்டை சூடு பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிரெட் க்ரம்ஸை இப்போ சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸை சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப அழுத்தி விஸ்க் வச்சு கலந்து விடக்கூடாது. லைட்டாக மெல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து கலந்து விடும்போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். மற்ற கேக்குக்கு செய்கிறது மாதிரி மாவு கொஞ்சம் லூஸாலாம் இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய்க்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காயை அரைச்ச பிறகு அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த தேங்காயை அப்படியே இது கூட சேர்த்து லைட்டாக திரும்பவும் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. விஸ்க ரொம்ப அழுத்தியெல்லாம் கலந்து விட வேணாம். லைட்டாக மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டா போதும்.
மற்ற கேக்குகளுக்கு செய்கிறது மாதிரி மாவு பார்த்திங்கன்னா நமக்கு லூஸாலாம் இருக்காது. இந்த புட்டிங் கேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கணும். அதுக்கு இப்போ நான் இந்த கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக் மோல்டில் தான் இந்த கேக்கை செஞ்சு வைக்க போகிறேன். அதனால் ஃபுல்லாக சைடில் இந்த அடிப்பக்கத்துலலாம் முதல்ல நெய்யை தடவிக்கலாம். அப்போ தான் கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். உங்ககிட்ட ஒரு வேளை கேக் மோல்டு இல்லைன்னா வீட்டில் உள்ள பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள ஒரு ரவுண்டாக உள்ள டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்து அதில் கூட செய்யலாம். இப்போ இது மேலே இந்த கேக் மோல்டுக்கு ஏற்றது மாதிரி நான் பட்டர் ஷீட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இது மேலேயுமே நம்ம நெய் தடவிக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக மைதா மாவு கொஞ்சம் நம்ம தடவி வச்சுருக்க நெய் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க. அதாவது மைதா மாவு தூவி விட்டுக்குங்க. அப்போவும் கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது இந்த கேக் மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேக்கு மாவை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்த பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா ஈவனாக ஒரே மாதிரி எல்லா மாவையுமே இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மெல்ல இந்த மாதிரி இந்த கேக் மோல்டை வந்து லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ சின்ன சின்ன கேப் வந்து இடையில இருந்தால் கூட நமக்கு சமமாக ஈவனாக எல்லா மாவும் ஒரே மாதிரி இந்த பாத்திரத்தில் வந்து செட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், கேக்குக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு அடுத்ததாக குக்கரை ரெடி பண்ணிக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பழைய குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே கேக் செய்கிறதுக்குன்னு ஒரு பழைய குக்கர் வீட்டில் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு கேக்குக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மோல்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆனால் குக்கரோட மூடியில் பெல்ட்டோ விசிலோ எதுவுமே போட தேவையில்லை. நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். இது நல்லா ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நமக்கு சாஃப்டாக நல்லா கேக் வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நம்ம ஒரு குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ குத்தி பார்க்கலாம். பாருங்கள், மாவு எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இந்த கேக் மோல்டை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் மோல்டை வெளியில் எடுத்து வச்சோடனே நம்ம கேக்கை வெளியில் எடுத்துடக்கூடாது. நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுருங்க. கேக் வந்து நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். உடனே எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் எடுக்கும்போது கேக் வந்து பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஒரு 20 நிமிஷம் கேக்கை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றிலும் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அப்படியே பிளேட்டில் எடுத்து கவுத்து போட்டுட்டு அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக தட்டி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே கேக் மோல்டை வந்து வெளியில் எடுத்திங்கன்னா நமக்கு கேக் வந்து அழகாக கலண்டு வந்துடும். இப்போ அடியில் உள்ள பட்டர் ஷீட்டையுமே நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கேக் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ சுற்றிலும் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், புட்டிங் கேக் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை 4 பீஸாக நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் புட்டிங் கேக் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்குது. பக்காவாக வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.